வணக்க மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா எனக்கு இப்போ அடிக்கடி ஒரு மெசேஜ் வருது. என்ன அப்படின்னா, சார் நான் பிகினர் எவ்வளோ நாளில் என்னால் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சில மெசேஜ்லாம் வருது. அவங்க ரொம்ப ஃப்ரெஷராக இருப்பாங்க போல். ஸோ இந்த கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. ஸோ அதுக்கான பதில் தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு அதற்கு முன்னாடி ஃபஸ்ட்டே பேங்க் எக்ஸாமை கிராக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வெப்சைட்டில் crackwithjack.com பார்த்தீங்கன்னா ராயல் பாஸ்ன்னு ஒன்று இருக்கும். அதில் எல்லா எக்ஸாமுக்கான மார்க் டெஸ்ட்டு, வீடியோ கோர்ஸு, பிடிஎஃப், மெட்டீரியல்ஸ் எல்லாமே A to Z இருக்கும். அது பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆஃபர் போய்கிட்டு இருக்குது. CWJ40 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எப்படி அதை யூஸ் பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணணும் வீடியோவுமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். உள்ளே போய் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ராயல் பாஸ் யூசர்ஸ்க்கு சூப்பர் பேட்ச் அப்படின்னு ஒன்று வரும். அதுவும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஒரு வருஷத்தில் என்னெல்லாம் லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்குமோ அது எல்லாமே ராயல் பாஸ் வாங்கினவங்களுக்கு அந்த 1 இயர் வேலிடிட்டிக்குள்ளே வந்துடும். அதே மாதிரி மார்க் டெஸ்ட் பிளாட்டினம் பேக்கேஜுக்குமே சூப்பர் பேட்ச் நம்ம ஆஃபராக கொடுக்குறோம். அதாவது காம்போ பேக்காக கொடுக்குறோம். 170 ருபீஸ் தான். அதுவும் பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி, ஸோ இந்த பிகினர் ஃபஸ்ட்டு நம்ம கோல் செட் பண்ணலாம். நம்ம இந்த 1 இயருக்குள்ளே கிளியர் பண்ணிடணும், இந்த 2 இயருக்குள்ளே கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு கோல் செட் பண்ணலாம். அது தப்பு இல்லை. நம்ம எவ்வளோ நாளில் பாஸ் ஆகலாம் அப்படின்னு கேட்குறது தவறு. அது உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களா? நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறீங்களோ, நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு பிரதிபலன், அதாவது ரிசல்ட்டு கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் இன்னமுமே 6 மாதம் ஆகி, நிறையா பேர் நான் பார்த்துருக்கேன், ஒரு 5-6 மாதம் ஆயிரும், 1 வருஷம் கிட்ட ஆயிரும், இன்னுமே பிகினர்னே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ பிகினர் யாருன்னா, அந்த எக்ஸாமுக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாதம், ஒரு 2 மாதம் அவங்க தான் பிகினர். சரியா? அதை தாண்டிட்டிங்கனாலே நீங்கள் பிகினர் கிடையாது. நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடணும். சரிங்களா? ஸோ நான் உங்கள்கிட்ட சொல்கிறது என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாள் படிக்கிறவங்கள பார்த்து கம்பேர் பண்ணிக்காதீங்க. என்ன இவங்களே 2 வருஷம் பாஸ் ஆகாமல் இருக்காங்க, 3 வருஷம் பாஸ் ஆகாமல் இருக்காங்க, நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நம்ம எவ்வளோ நாளில் பாஸ் ஆக முடியும் அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு வருது. அதனால தான் அந்த கேள்வியை நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க. நீங்கள் பயப்படாதீங்க. அவங்க மேபி சரி, அவங்க எப்படி படிச்சிருக்காங்க, எந்த ஃப்ளோவில் போயிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம கன்சிஸ்டன்சியாக படித்தோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். அதுக்கான வேலையை நம்ம என்ன செய்யணும்னு பார்க்கணும். சரிங்களா? ஒவ்வொரு இடமா போய் எப்படி படிக்கிறது அப்படின்னு டவுட்லேயே இருந்துக்கிட்டே இருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் உள்ளே வந்துட்டீங்களா, ஒரு 2-3 மாதம் ஆகும்யா. பேசிக்காக நீங்கள் ஸ்ட்ராங் ஆகி பாஸ் ஆகிற வேவ் லென்த்தை பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 2-3 மாதம் டைம் எடுக்கும். இடையில நிறைய எக்ஸாம் வரும். அதை ஒரு ப்ராக்டிஸ் எக்ஸாமாக எடுத்துக்கோங்க. இதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டுறீங்க. சரிங்களா? ஸோ பேசிக்காக ப்ரிப்பேர் பண்ணும் போதே மெயின்ஸ்க்கும் சைட் பை சைட் ப்ரிப்பேர் பண்ணணும். ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு எல்லாமே படிக்க தான் ஸ்பீடு வரும், மெயின்ஸம் சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. சரிங்களா? முக்கியமாக நீங்கள் ரீசனிங் எடுத்தோம்னா கிரிட்டிக்கல் ரீசனிங்கில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் எல்லாருமே வீக் செக்ஷனாக வச்சுருக்குது. அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸும் நிறைய பேருக்கு வீக்காக இருக்கும், அதை நீ ஸ்ட்ராங் பண்ணு. சரிங்களா? இங்கிலீஷ் நிறைய பேருக்கு வீக் செக்ஷனாக இருக்கும். இப்போ SBA PO தான் 40 கொஸ்டின் 40 மார்க் கொடுத்துருக்கான். அப்போ இங்கிலீஷ் தான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்க போகுது அதில் ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகிறவங்களுக்கு. ஸோ அதனால் எதெல்லாம் மற்றவனுக்கு வரலையோ அது நமக்கு வரணும். சரியா? ஒருத்தவங்க 2 வருஷம் 3 வருஷம் பாஸ் ஆகாமல் இருக்காங்கன்னா அவங்க ஏதோ ஒரு தப்புல தான் ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக்னால தான் அவங்களுக்கு ரிசல்ட்டு ஃபெயில் ஆகுது. அப்போ அந்த சின்ன மிஸ்டேக்கை நம்ம கண்டுபிடிச்சி அதை நம்ம பண்ணக்கூடாது, நம்ம முன்கூட்டியே கிளியர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். இந்த கேள்வியை நீங்கள் திரும்ப என்கிட்ட கேட்கக்கூடாது. நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும்டா. நம்ம எப்போ உங்களுக்கே தெரியும் செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும், அப்போ நம்மளால் பாஸ் ஆக முடியும், நம்பிக்கை வரும், அப்போ நம்ம பாஸ் ஆகிருப்போம். சரிங்களா? இதை தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட படிங்க. பிகினர்ன்றதெல்லாம் மைண்ட்லேருந்து தூக்கி எறிஞ்சிருங்க. நம்ம படிக்க வந்திருக்கோம். எவ்வளோக்கு எவ்வளோ வெறித்தனமாக நம்ம படிக்கிறோமோ சீக்கிரம் கிளியர் பண்ண முடியும். நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோமோ சீக்கிரம் கிளியர் பண்ண முடியும்னு நினச்சி படிங்க, முடியும். இதை தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். மறக்காமல் அந்த மார்க் டெஸ்ட் ஆஃபர் யூஸ் பண்ணிங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்க் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 170 ருபீஸ்க்கு போட்டிருக்கோம். இது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பர் பேட்ச்னு நம்ம ஒன்று ராயல் பாஸ் யூசர்ஸ்க்கு வச்சுருக்கோம். அது உங்களுக்கு ஆட் ஆன் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் பேட்சுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ராயல் பாஸ் யூசர்ஸ் எல்லாருமே ஜாயின் ஆகிக்கங்க. ஸோ ஆஃபர் எல்லாத்தையுமே இன்றைக்கி முடிக்க போகிறோம். நைட்டு 12 மணிக்குள்ளே வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களது விடைபெறுவது உங்கள் ஜாக்சன்.